பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தை 20. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த தமிழ் கத்தோலிக்க டிவி வழியாக அவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே, நம்முடைய வீட்டிற்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே நமக்குள் ஒரு உற்சாகத்தின் ஆவி கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது. எனவே அந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், சோர்ந்து போகாதே, உன் உபத்திரவத்திற்கு முடிவு உண்டு என்று சொல்லுகின்றார். நீங்கள் உபத்திரவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் பாதிப்பு அடைந்து சோர்வுற்று போய் இருக்கலாம். இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகின்றார். அதை நீங்கள் விசுவசித்து அவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எதற்காக இந்த உபத்திரவம் என்னுடைய குடும்பத்தை விட்டு போகவில்லை? ஏன் இந்த உபத்திரம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது? நான் எதை செய்தாலுமே அதில் ஒரு தரித்திரம் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும். அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். எனவே தான் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், நீங்கள் துயருறுவீர்கள், உங்களை பார்த்து இந்த உலகம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆனால் இவையெல்லாம் சிறிது காலமே, அதன் பிறகு உங்களுடைய உபத்திரம் மகிழ்ச்சியாய் மாறும். உங்களுடைய தூக்கம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் நான் மாற்றிக் கொடுப்பேன். அதில் இருந்து நீங்கள் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகின்றார். எனவே உபத்திரவத்திற்கு முடிவு தரக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தரக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தீயோன் உங்களை சோதித்துக் கொண்டேதான் இருப்பான். தீயோன் உங்களுக்கு எதிராய் பேசிக் கொண்டுதான் இருப்பான். தீயோன் உங்களுக்கு எதிராய் படையெடுத்து வருவது போல் வந்து கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்காக போரிட இந்த நாளில் சித்தமாய் இருக்கின்றார். நீங்கள் சோர்ந்து போக கூடாதாம். உங்களுக்கு திடத்தை தரக்கூடிய அந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்த அந்த ஆற்றலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய மோசேயினுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் இருந்து ஒரு நேரத்தில் அவர் சோர்ந்து போய்விட்டார். எனவே தந்தை கடவுள் அவரை சீனாய் மலைக்கு அழைத்து அவரோடு 40 நாட்கள் பேசி எப்படி இந்த மக்களை வழிநடத்த வேண்டும், எப்படி சட்டத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களினால் அவர் எழுதி அவரிடம் கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்பாக அவர் இந்த மக்களுடைய பாவ செயல்களை பார்த்து சில பேர்களை அழித்தார். அதன் பின் இருந்த மீதி மக்களை அவர் அழைத்து சென்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு உபத்திரவத்தை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கும். உங்களுடைய உறவினர்களும் அதை தான் செய்வார்கள். உங்களோடு கூட இருக்கிறவர்களும் உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார்கள். எல்லா நண்பர்களும் உண்மையான நண்பர்களாய் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய துயரத்திலும் கஷ்டத்திலும் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் மனிதர்களை தேடி போய் ஆலோசனை கேட்டால் அதில் நீங்கள் சோர்ந்துதான் போவீர்கள்.
சோதனைகளை தவிர அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காது. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். என்னிடம் ஒரு பழக்கம் உண்டு அன்பார்ந்தவர்களே. அதிகமாய் சோர்வுகளும் பலவீனங்களும் வரக்கூடிய வேளையிலே, உபத்திரங்கள் வரக்கூடிய வேளையிலே நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு 10-15 அதிகாரங்களை வாசிப்பது உண்டு. அப்போது என் ஆண்டவர் என்னோடு பேசி என்னை திடப்படுத்துவதை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த சோர்வுற்று இருந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் என்னை வழி நடத்துவதை என்னால் உணர்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது. அதே தெய்வம் இதோ நற்கருணை உயிரோடு இருக்கின்றாரே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உபத்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சிறிது காலம்தான். நீங்கள் உபவாசத்தோடும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த சிறிது கால துன்பங்களை கூட, அந்த சிறிது கால உபத்திரங்களை கூட முழுமையாய் எடுத்து மாற்றுவார். உங்களுக்கு பலப்படுத்தும் ஆவியை கொடுத்து சிறகை அடித்து பறந்து செல்லக்கூடிய பலத்தையும் வல்லமையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கக்கூடிய வலிமை மிக்க திட்டமாய் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம் பல ஆண்டுகளாக உபத்திரங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் உங்களை சரி செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி உங்களை சரி செய்து வாழுங்கள். அப்பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். சிறிது கால துன்பங்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரி பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்றார். அருமையான சகோதரி, ஆண்டவராகிய கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சகோதரி. அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு குழப்பத்தினாலும் பிரச்சனையினாலும் அவர் ஒரு கைவிடப்பட்டவளாய் மாற்றப்பட்டார். அந்த வேளையிலே அழுது புலம்பி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அந்த சோதனை நேரத்திலும் அந்த உபத்திரமாய் இருந்த நேரத்திலும் சோர்ந்து போய்விடாதபடி அன்னை மரியாளிடம் கண்ணீர் சிந்தி நற்கருணை முன்பாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்த பொழுது ஆண்டவர் அந்த சகோதரியை திடப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடனே இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரோடு பேசுவது வழக்கமாம். ஒரு முறை அந்த சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அவருடைய பிரச்சனைகளை. அந்த சகோதரிக்காக ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கொடுத்த நேரத்திலே ஆண்டவர் அந்த சகோதரியை உயர்த்தி இருக்கின்றார். அந்த சகோதரிக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த மொழி எந்த இடத்தில் அவரை உயர்த்த வேண்டும் என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் அந்த இடத்தில் இப்பொழுது உயர்த்தி இருக்கின்றார். ஆண்டவர் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார். அவளை பலப்படுத்தி இருக்கின்றார், தைரியப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்து பேசுவதை அந்த சகோதரி உணர்ந்து இருக்கிறபடியினால் இன்றும் ஆண்டவர் மீது வைத்திருந்த பற்றுறுதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரம் இருந்தது, சோகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, கண்ணீர் இருக்கின்றன. ஆனாலும் அந்த சகோதரி சோர்ந்து போகவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு தைரியமும் வந்து யாதும் அறியாத மக்கள் நடுவில் அவரை ஆண்டவர் உயர்த்தியதை அந்த சகோதரி ஒரு சாட்சியாக என்னிடம் சொன்னார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்களும் உபத்திரத்தோடு இருக்கிறீர்களாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 126வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். உபத்திரத்தின் கண்ணீர் வருகின்றதாம், அதை மனிதர்கள் முன்பாக நீங்கள் சிந்த வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த கண்ணீரை சிந்துங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெபித்தது போல், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன் என்று உறுதியாய் இருந்து நீங்கள் பற்றி கொண்டு கேளுங்கள்.
ஆண்டவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நல்ல ஒரு மனமாற்றம் வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய முதல் காரியம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை கண்கள் முன்பாக வைத்து நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை திருத்தப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உபத்திரத்தில் இருந்து வெளியிலே கொண்டு வருவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இவ்வாறு திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்க்கையும் பயனாக பெறுவார்கள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அது மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, அந்த பயிற்சியை நீங்கள் பெற்ற பிறகு, அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்ற பிறகு, எந்த ஒரு உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேளையிலும் இதற்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் கொடுப்பார் என்கின்ற உற்சாகத்தோடு சோர்ந்து போய்விடாத ஆண்டவரை நோக்கி இருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதை நீங்கள் இந்த நாளில் அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய இரட்சகரை நீங்கள் முகமுகமாய் பார்த்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றிருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள். உங்களுடைய உபத்திரத்திற்கு முடிவு தரக்கூடிய நற்கருணைநாதரை தேடி வாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் உங்கள் உபத்திரங்களை எடுத்து மாற்றி உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய வல்லமையை உங்களுக்கு தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய உபத்திரங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? அந்த சோர்வின் ஆவியை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு பக்க பலனாய் இருந்து உங்களை பலப்படுத்துவார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தேடி எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் உம்மை தேடிய பொழுது கண்டுகொள்ளவில்லை சுவாமி. ஆனாலும் இந்த அதிகாலையில் உம்மை நாங்கள் பார்த்த பொழுது மகிழ்ச்சி கொண்டுமே சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உமது வார்த்தையின் மூலம் பேசியிருக்கின்றீர்களே, உன் உபத்திரத்திற்கு முடிவு உண்டு, நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டாம், நீ என்னுடைய கல்வாரி சிலுவை நோக்கி கடந்து வா என்று சொல்லி வாக்கு கொடுத்து இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த உபத்திரங்கள் எதனால் வந்திருக்கிறது என்று அறியாதபடி அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளும் கண்ணீரும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றன சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய பாவ செயல்களாய் இருக்கலாம், ஒரு வேளையில மூதாதையுடைய பாவ செயல்களாய் இருக்கலாம், அல்லது தற்பெருமை அடைந்தவர்கள் அடைந்து கொண்டு இருக்கலாம். அதை உணராதபடி சாத்தான் அவர்களை கட்டி வைத்திருக்கலாம். என் அன்பு நேசரே, இந்த நேரத்தில் நீர் அவர்களோடு பேசி இந்த சோதனையில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பதற்காக நன்றி. அவர்கள் துயருற்று இருப்பது சில நேரங்களில் அவர்கள் திருத்தப்படுவதற்காக என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் திருத்தக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் சோர்வுகளும் பிரச்சனைகளும் துயரங்களும் கடந்து வரும். ஆனாலும் தகப்பனே, அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அமைதியும் வெற்றியும் அவர்களுக்கு கொடுப்பீராக. நேர்மையோடு வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுப்பீராக. சோர்ந்து போன உள்ளத்தை தேற்றிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்வுற்று இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக. உமது வார்த்தையின்படி யோவான் 16:33 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஏனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று நீர் சொன்னீரே சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த நேரத்தில்
உலகத்தில் எங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய பொல்லாப்பான ஆவியின் மீது நீ வெற்றி கொண்டு விட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். உலகபூர்வமான வாழ்க்கையின் மீது வெற்றி கொண்டு விட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வாழ்க்கையை கொடும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான பொருட்செல்வங்களை கொடும் சுவாமி. அது மட்டும் போதும் ஆண்டவரே. எங்களிடம் இருக்கக்கூடிய பேராசை எடுத்து மாற்றும், உடல் பூர்வமான இச்சைகளை எடுத்து மாற்றும், தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து மாற்றும். எங்களுடைய கண்களையும் நாவுகளையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கின்றோம். நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை திருத்தும்படியாக செபிக்கின்றோம். நீர் கொடுக்கக்கூடிய பயிற்சியில் பங்கு கொண்டு அதில் வெற்றி பெற்றவர்களாய் மாறக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ரூபாரிலபா ஷரபதரா மஹரபா ஷுரபதரா. Thank you Jesus. Praise to Jesus. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை சார்ந்தவர் போல் இல்லாமல் இருந்தீரே இந்த உலகத்தில் வாழும் பொழுது. அதே போல் வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இந்த பலத்திற்கு பலங்களை இந்த மக்களுக்கு கொடுத்திரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீரே. கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை ஒரு அக்களிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாற்றிக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. Thank you Jesus. Praise to Jesus. Glory to Jesus. Hallelujah. இந்த நேரத்திலும் நீர் மக்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. அவர்களை உமது வார்த்தையின் மூலம் தேற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அதிகாலையிலே அவர் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய உபத்திரத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை பலப்படுத்த தெய்வமாய் நற்கருணையில் இருந்து இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தருவாராக. ஆமீன்.